வருகிறேன் அம்மா. சொல்லுங்கள் அம்மா, தளிகை அறையில் ஏதேனும் செய்ய வேண்டி இருக்கிறதா? தளிகை வேலை முடிந்தாகிவிட்டது. அங்கொன்றும் வேலை எதுவும் மீதமில்லை. உள்ளே பயத்தமாவு கஞ்சி பண்ணி வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொள்ளம்மா. சிறிது நேரம் ஆகட்டும் அம்மா. வாசல் திண்ணையை இப்போதுதான் பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். ஜலம் தெளித்து துடைக்க வேண்டும். அதன் பிறகு அமுது செய்கிறேன். காலையில்தான் ஒரு முறை சுத்தம் செய்தாகிவிட்டதே. போதும், போய் அமுது செய்துவிட்டு மற்ற வேலைகளை பார். காலையில் சுத்தம் செய்தேன் தான். களத்து மேட்டிலிருந்து கதிர் அறுத்த வண்டிகள் நிறைய போயிருக்கிறது. அதனால் திண்ணையில் ஏகப்பட்ட தூசுகள். இன்னொரு முறை பெருக்கிக் கொண்டிருக்கிறேன். சரி, நான் புழக்கடைக்கு செல்கிறேன். அங்கு ஒரு வேலி சாய்ந்து கிடக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். உன் பணியை முடித்த பிறகு நீ இங்கேயே இருந்து பார்த்துக்கொள். அப்பா அநேகமாக சிறிது நேரத்தில் வந்து விடுவார், சரியா? சரி அம்மா. ஞாபகமாக பயத்தமாவு கஞ்சியை அமுது செய்துவிடு, சரியா? ஆகட்டும் அம்மா. நீங்கள் அமுது செய்து விட்டீர்களா? நான் செய்து விட்டேன். உன்னுடைய பங்குதான் அது. சரி அம்மா. அமர்ந்து கொள்ளுங்கள். தூசி எதுவும் இல்லை. இப்போதுதான் சுத்தம் செய்தேன். சித்திர மாச வெயில் முத்திர பதிக்கிறதம்மா. இன்னும் 3 மாதம் தள்ள வேண்டும். அதன் பிறகுதான் இந்த உஷ்ணம் குறையும் போல் இருக்கிறது. தாத்தா, இந்தாருங்கள். தாத்தா, இந்த வேகாத வெயிலில் ஏன் புறப்பட்டீர்கள்? அம்மா, காலை கருக்களிலே என் ஊரிலிருந்து புறப்பட்டேன் அம்மா. புல்லனூருக்கு சென்று என் பெண்ணை பார்த்துவிட்டு வரலாம் என்று வரட்டு துளிச்சலில் வந்துவிட்டேன் அம்மா. இன்னும் 10 கல் தூரம் போக வேண்டியது இருக்குமே. நீ சொல்வது சரிதான். எப்படியும் சென்றுதான் ஆக வேண்டும். அங்கு போய்தானம்மா ஆகாரம். என்னது, ஆகாரம் அங்கு போய்தானா? சரியாக போயிற்று. உங்கள் வயதை வைத்து பார்க்கையில் நிச்சயம் நீங்கள் செல்லும் ஊருக்கு நடந்து செல்வதென்றால் மதியத்திற்கு மேலே ஆகிவிடுமே. சரி தாத்தா, சற்று இருங்கள். நான் இதோ வந்து விடுகிறேன். தனியாக புறப்பட்டது எவ்வளவு தவறு என்று இப்போதுதான் புரிந்து கொண்டேன். கொஞ்சம் கட்டு சாதமாவது கொண்டு வந்திருக்கலாம். வயதானால் மறதியும் கூடவே வந்து விடுகிறது. இந்தாருங்கள் தாத்தா, இதை அமுது செய்யுங்கள். இப்போதுதான் ஜலம் கொடுத்தாயே, அதுவே போதும் அம்மா. நீங்கள் ஒன்றும் சங்கோஜப்படாதீர்கள் தாத்தா. இதுவும் உங்கள் பெண் நகம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று உங்கள் முகவாட்டமே காட்டிக் கொடுக்கிறது. விடியற் காலையில் வேறு புறப்பட்டதாக சொல்கிறீர்கள். வயதில் சிறியவளாக இருந்தாலும் அறிவில் பெரியவளாக இருக்கிறாய் அம்மா. உண்மையிலே எனக்கு பசிதான். இருப்பினும் உங்கள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு உணவை எதிர்பார்க்க முடியுமா அம்மா? ஆனால் என் முகக்குறிப்பை வைத்தே அனைத்தையும் அறிந்து கொண்டாயே அம்மா. தாத்தா, என்னை பிறகு பாராட்டலாம். முதலில் நீங்கள் இதை குடியுங்கள். அம்மா, நீ மகராசியாய் இருப்பாய். உனக்கு ஒரு குறையும் வராதம்மா. நான் புறப்படுகிறேன் அம்மா. தாத்தா, இப்போது சற்று தெம்பாக இருக்கிறது. தாத்தா, இன்னும் சற்று நேரம் ஓய்வெடுத்து செல்லலாமே. உன் அன்பான வார்த்தையே போதும்மா. இப்போது அதுவே என் களைப்பை நீக்கியது போல் இருக்கிறதம்மா. இப்போது புறப்பட்டால்தான் சரியாக இருக்கும். நான் வருகிறேன் அம்மா. சென்று வாருங்கள் தாத்தா.
அப்பா, யார் அந்த பெரியவர்? பக்கத்து ஊரான புள்ளனூர் சென்று கொண்டிருந்தார். ஓ. பாவம், மிகவும் பசியோடு இருந்தார். அதனால்தான் பயத்தங்கஞ்சியும் ஜலமும் கொடுத்தேன். ஆனால் அது போதுமானதாக இருந்ததோ இல்லையோ தெரியவில்லை. அவர் புறப்பட்டு விட்டார். அப்படியா? சரிம்மா, நீ அமுது செய்து விட்டாயா? உன்னைத்தானம்மா கேட்கிறேன். நீ அமுது செய்தாயா? இல்லை அப்பா. ஏனம்மா, உனக்கு பசி இல்லையா? அப்பா, கோபித்துக் கொள்ளாதீர்கள். என் பங்கு ஆகாரத்தை தான் அந்த பெரியவருக்கு கொடுத்தேன். என்னம்மா சொல்கிறாய்? தனக்கு மிஞ்சிதான் தானம் என்பதுதானே வழக்கம். நீ அமுது செய்ய வேண்டிய ஆகாரத்தை அவருக்கு கொடுத்துவிட்டு பின் நீ எதை ஆகாரமாய் கொள்ளுவாய்? அகத்தில்தான் நிறைய குளிர்ந்த ஜலம் இருக்கிறதே. அந்த பெரியவரின் வாடிய முகம் மீண்டும் மலர்ந்ததை பார்த்தேன். அதிலே என் பசியெல்லாம் அடங்கிவிட்டது. ஆண்டாள், ஒரு விதத்தில் உன்னை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது. நாம் உட்கொள்வதோ ஒருவேளை ஆகாரம்தான். அதையும் ஐயமிட்டு விட்டாயே. உன் உதாரண குணத்திற்கும் பரோபகாரத்திற்கும் நீ ஒரு பெரும் செல்வந்தருக்கு மகளாக பிறந்திருந்தால் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனால் விதியை பார்த்தாயா? இந்த ஏழை சமையற்கார பிராமணனுக்கு மகளாக பிறந்திருக்கிறாய். சென்று வந்த இடத்தில் பலவிதமான பதார்த்தங்களையும் பட்சணங்களையும் செய்து கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் என் அருமை மகளுக்கென்று ஒன்றையும் எடுத்து வரவில்லையே. அப்படி ஒரு பழக்கமும் எனக்கு இல்லையே. சரி, உள்ளே வா. இருப்பதை வைத்து ஏதாவது செய்து அப்பா, கொடுக்கிறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு நிச்சயமாக இப்பொழுது பசி இல்லை. மேலும் எனக்கு உங்கள் திட வைராகியம் தெரியும் அப்பா. செல்லும் இடங்களில் தங்கள் பணியான சமையலை மட்டும்தான் செய்வீர்கள். அங்கிருந்து அகத்திற்கு எதையும் எடுத்து வர மாட்டீர்கள் என்பதை நான் அறியாதவளா என்ன? எனக்காக உங்கள் கொள்கையை, உறுதியை கைவிட வேண்டாம் அப்பா. அப்பா, இப்பொழுது நான் அமுது செய்யாததை அம்மாவிடம் தெரிவிக்க வேண்டாம். ம். நம் பெண் அத்துழாயிடம் எவ்வளவோ மன்றாடி பார்த்து விட்டேன். கோயிலுக்கு சென்று வரலாம் வாடி என்று. எங்களின் இன்றைய விளையாட்டே பெருமாளின் புறப்பாடுதான். நீங்கள் போய் உங்கள் பெருமாளை பாருங்கள், நான் என் பெருமாளை பார்த்துக் கொள்கிறேன் என்று வாயாடுகிறாள். அது என்ன பெருமாள் புறப்பாடு விஜயா? தாங்கள் மரப்பாச்சி பொம்மை தம்பதியர் வாங்கி வந்தீர்கள் அல்லவா? அதற்கு சின்ன சின்ன வஸ்திரங்களையும் மணிமாலைகளையும் சாற்றி பெருமாளும் தாயாரும் ஊர்வலம் வருவது போல் விளையாட்டாம். நல்ல விஷயம்தானே. விளையாட்டிலும் பகவத் விஷயங்களை நாடுவது மிகவும் ஆரோக்கியமானது. சிறு வயதிலேயே தெய்வீகம் குடிகொண்டு விட்டால் போதும், பிறகு எக்காலத்திலும் அது மாறாமல் இருக்கும். அவள் பெரியவளாகி நாளடைவில் குடும்பச் சுமை அதிகரித்தாலும், போர் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையும் தைரியமும் அவளை காத்துக்கொண்டே இருக்கும். எதையாவது சொல்லி என் வாயை அடைத்து விடுவீர்கள். தன் புத்திரியை விட்டுக் கொடுக்க மாட்டீர்களே. அதனால்தான் உங்கள் பெண்ணும் அப்பா அப்பா என்று உங்களையே கொண்டாடுகிறாள். விஜயாம்பாள் பெண் குழந்தை அகத்தில் இருக்கும் லக்ஷ்மி. அவர்கள் எப்பொழுதும் கலகலப்பாக சிரித்து விளையாடுவது கண்கொள்ளா காட்சிதான். காலம் உருண்டோட அத்துழாயும் இன்னொரு அகத்திற்கு மாற்று பெண்ணாக சென்றுவிடப் போகிறாள். அதன் பின்பு இந்த கலகலப்பெல்லாம் இல்லையே என்று நீயே ஏங்குவாய். எனவே அவள் விளையாட்டை ரசிக்க கற்றுக்கொள். அதே சமயத்தில் அவள் எண்ண ஓட்டம் சரியான திசையில் இருக்கிறதா என்று கவனிக்க நீ தவறி விடாதே. அவள் சரியான பாதையில் வளர்ந்து வருவதில் உங்களுக்கும் பொறுப்பிருக்கிறது. அதை தாங்கள் மறுக்கவில்லையே. விஜயா, மகளிடம் ஒரு தந்தை மிகவும் பாசத்தோடுதான் இருப்பார். கண்டிப்பை மகனிடம் மட்டும்தான் காட்டுவார். பெண் குழந்தைகள் அம்மாவின் அரவணைப்பில், அதே சமயத்தில் கண்டிப்போடு வளருவதுதான் அவள் எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது. அந்த வகையில் அத்துழாயிடம் அடியேன் அன்பை காட்டுகிறேன். நீ கண்டிப்பை காட்டு.
நமஸ்காரம் பெரிய நம்பிகளே. நமஸ்காரம் அணியரங்கரே. நலம்தானே? மிக்க நலம். இவள் என் பாரியை விஜயாம்பாள். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். பெரிய நம்பிகளே, அடியேன் தங்களை கண்டு ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் தாங்களே இங்கு இருக்கிறீர்கள். அப்படியா? என்ன விஷயம் சுவாமி? தங்கள் ஆச்சாரியர் யமுனாச்சாரியார் சுவாமிகளை அடியேன் காண வேண்டும். அதற்கு தாங்கள்தான் அவரை சந்திக்க ஆவணம் செய்ய வேண்டும். அடடா, இவ்வளவுதானா? தாங்கள் அடியேனின் ஆச்சாரியரை தரிசிக்க ஒரு தடையும் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் மடத்திற்கு வரலாம், அவசியம் பார்க்கலாம். ஆச்சாரியர் எளிமையின் திருவுருவம். அரங்கனை காண வரும் சேவார்த்திகள் ஆச்சாரியரை காண்பதற்காக மதிய பொழுதில் கூட வருவார்கள். சாதாரணமாக அந்நேரம் சற்று சிரமப்பரிகாரம் செய்யும் நேரம்தான். ஆனால் யாராவது தன்னை காண வந்துவிட்டால் அவர்களை புறக்கணிக்க மாட்டார், தூக்கத்தை புறக்கணிப்பார். இருப்பினும் அடியேன் மதிய பொழுதில் வரமாட்டேன். மாலையில் வந்து தரிசிக்கலாம் என்று இருக்கிறேன். அந்நேரம் தாங்களும் அங்குதானே இருப்பீர்கள்? ஆம், நிச்சயம் மடத்தில் தான் இருப்பேன். நம்பிகளே, உங்களை இன்னொன்றும் கேட்க வேண்டும். ஏன் ஆச்சாரியார் இப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு அரங்கனை தரிசிக்க அடிக்கடி வருவதில்லை? தாங்கள் அவரது நெருங்கிய சீடர் ஆயிற்றே, அது பற்றிய காரணத்தை அடியேன் அறிய விரும்புகிறேன். ஓஹோ, அதை கேட்கிறீர்களா? பெரிதாக காரணம் ஒன்றுமில்லை. ஆச்சாரியர் திடீரென்று சில நாட்கள் மடத்திலேயே தங்கிவிடுவார். சம்பிரதாய வளர்ச்சிக்கு மடத்தில் இருந்தபடியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். அதுவும் ஸ்லோகங்கள் புனைவது, பல ஓலைச்சுவடைகளை ஆராய்வது என்று ஆரம்பித்து விட்டால் ஆகாரம், தூக்கம் அனைத்தையும் துறந்து விடுவார். ஓஹோ, அப்போது கோவிலுக்கு வருவதும் குறைந்துவிடும். இப்போது கூட ஸ்தோத்திர ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறார். எனவே மடமே கோயில் என்று இருக்கிறார், அவ்வளவுதான். வேறு ஒரு காரணமும் இல்லை. அப்படியானால் சரி, அடியேன் மடத்திற்கு வந்து ஆச்சாரியரை காண்கிறேன். முடிந்தால் இன்று மாலையே வந்து பார்க்கிறேன். தங்கள் முக்கியமான பணி எதுவாக இருந்தாலும் முடித்துவிட்டு வாருங்கள். ஆச்சாரியர் மடத்தில் தான் இருப்பார். நல்லது, அடியேன் வருகிறேன். வாருங்கள். சுவாமி, ஆச்சாரியர் கோயிலுக்கு வருவதில்லையா? ஆம் விஜயா, அது பற்றிதான் அவரிடம் விளக்கினேனே. விளக்கினீர்கள்தான், ஆனால் அது எனக்கு சமாளிப்பது போல்தான் தோன்றியது. ஆச்சாரியர் வாரத்திற்கு 4-5 முறையாவது கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டாரே. இது அனைவரும் அறிந்ததுதானே. ஆனால் இப்போது வந்தவர் புதியவர் என்று நினைக்கிறேன். அதனால் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. தாங்கள் கொடுத்த விளக்கத்தை என்னால் ஏற்க முடியவில்லை. வேறு ஏதேனும் காரணம் நிச்சயம் இருக்க வேண்டும் சுவாமி. எனக்கு அது தெரியக்கூடாதா? உன் யூகம் உண்மைதான் விஜயா. காரணமாகத்தான் ஆச்சாரியர் கோயிலுக்கு வருவதை தவிர்த்து வருகிறார். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? கோயிலுக்கு வருவதை ஆச்சாரியர் தவிர்க்கிறாரா? என்ன காரணம் சுவாமி? இப்போது வந்து சென்றாரே, அந்த அணி அரங்கர் தான் காரணம். நம் போன்ற சக ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் அவர் நடந்து கொள்ளும் விதம் சரியில்லை. தன் இச்சைப்படியும் விருப்பப்படியும் தான் இக்கோயிலில் பல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார். அதே சிந்தனையில் காரியங்களை செய்வதுடன் நல்ல யோசனை சொல்பவர்களை அலட்சியமும் செய்து எடுத்தெறிந்தும் பேசுகிறார். இதை கேள்விப்பட்ட ஆச்சாரியர் கோயில் விஷயத்தில் ஈடுபடக்கூடாது என்பதால் வருவதை குறைத்துக் கொண்டார். எங்களையும் அந்த அணி அரங்கரிடமிருந்து சற்று விலகியே இருக்கும்படி பணித்துள்ளார். அது மட்டுமல்ல, எதற்கும் முன்னோடியாக அனுஷ்டானத்திலும் நடந்து காட்டுபவராயிற்றே ஆச்சாரியர். எனவே தானும் அணி அரங்கரிடமிருந்து விலகியே இருக்கிறார். அப்படித்தான் நாங்களும் நினைக்கிறோம். ஆச்சாரியருடைய பல செய்கைகளையும் எண்ணங்களையும் நாம் உடனே அர்த்தம் கண்டுகொள்ள முடியாது. அதில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கும். वासुदेव परावेद वासुदेव परामक वासुदेव परायोग वासुदेव पराक्रिया वासुदेव
परं ज्ञानं वासुदेव परं तप वासुदेव परो धर्मा वासुदेव परा गति वासुदेव परागति वासुदेव परागति உங்கள் வாதம் எனக்கு புரிகிறது பெரியப்பா. ஆனால் ராமானுஜர் அண்ணா இங்கு இல்லாத பொழுது அடியேன் மட்டும் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? ஏன், நீயும் எங்களுக்கு ஒரு மகன் போலத்தானே? The best performer goes to Lungiyeshwar.